ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம சில மனிதர்களின் வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதன் மூலம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னோடிகளாக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அவர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் ஒரு 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். சாமுவேல் சிறு பையனாக இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் ஏலி வயது சென்றவராக இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக அவன் தேவ ஆலயத்தில் அவனுடைய தாய் செய்த பொருத்தனையின்படி தேவ ஆலயத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவன் கொண்டு வந்து விடப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தில் அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். சிறு பையனானா, ஆனால் அவனிடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருந்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஏலியின் குமாரர் செய்த பாவங்கள் கொடிதாக இருந்தது. அவன் ஜனங்கள் பலியிட வருகிற இடத்துல அந்த பிள்ளைகள் செய்கிற பாவங்கள் அதிகமாக இருந்ததுனால கர்த்தர் கோபம் கண்டார். அங்கே ஏலி ஆசாரியனாய் இருக்கிறான், ஆனால் சாமுவேல் சிறு பிள்ளையாய் அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த ஏலியின் இடத்துல அவர் பேசவில்லை, ஏலியை கூப்பிடலை. இவன் இரவுல படுத்து கொண்டு இருக்கிறான். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறாரு. இவன் என்ன செய்யறான்? ஓடி போய் ஏலிட்டு போய் கேட்கிறான், என்ன கூப்பிட்டீங்களோ அப்படின்ட்டு. ஏலின சிலர் இல்லை, நீ போய் எடுத்துக்கொள்கிறாரு. கர்த்தர் திரும்பவும் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. அப்பவும் கர்த்தருடைய திரும்ப இங்கே தான் போகிற ஏலி இடத்துல போய் கேட்குறான். அப்போதான் ஏலிக்கு தெரியுது கர்த்தர் தான் பிள்ளையாண்டனை கூப்பிடுறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாரு. நீ போய் படுத்துக்கொள்ள, உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் படுத்துக்கிறாரு. திரும்பவும் கர்த்தர் முன்போல சாமுவேலே சாமுவேலேன்னு சிலர் கூப்பிடுகிறார். அப்போதான் அவன் சொல்கிறான், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த வயசுல அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டது கடைசி வரைக்கும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நடந்த ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சாபம் மட்டும் சாமுவேல் புகழ் எல்லா இடத்திலும் விளங்கினது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சின்ன பையன்ட்ட இஸ்ரவேல் குடும்பத்துக்கு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவனிடத்துல சொல்லி தன்னுடைய மன வியாகுலங்களை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த இடத்துல ஏலியின் குமாரர் பலி செலுத்த வருகிற இடத்துல பலி ஏறெடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த இறைச்சியை வேக வைக்கும்போது பச்சை இறைச்சியெல்லாம் வாங்க மாட்டோம், சமைத்த இறைச்சி வாங்க மாட்டோம், பச்சை இறைச்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி 3 கூர் உள்ள ஆயுதம் வைத்து அந்த இறைச்சியை குத்தி எடுத்துட்டு போறது. இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் கேட்பது கிடையாது. ஒப்னி, பிளேகாஸ் என்கிற ஏலியின் குமாரர்கள் அங்கே ஆலயத்திற்கு வருகிற பெண்களோடு தவறாக நடப்பது, இப்படி அவங்க செய்கிற பாவம் பயங்கர கொடியதாக இருந்தது. ஆனால் ஏலிக்கு அவங்க செய்கிற பாவம் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஏலி அவர்களை கண்டிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சாமுவேல் இடத்துல இந்த காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மன வியாகுலங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த சின்ன சாமுவேல் இடத்துல கர்த்தருக்காக காரணம் என்ன தெரியுமா? அவனை அறிந்திருந்தார் கர்த்தர். சின்ன வயசுல அவன் சொல்கிறான், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சொல்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் நினைச்சிருந்தான். முழுவதும் அந்த சாமுவேலுடைய வாழ்க்கை பரியந்தம் முழுவதும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் கீழ்ப்படிந்தான். சவுல ராஜாவாக்க சொல்லும்போது தாவீதை சவுல் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போதே கர்த்தர் தாவீதை ராஜாவாக்க சொல்வாரு. ஆனாலும் சவுல் தன்னை கண்டுபிடித்தா கொன்று போடுவானே என்று தெரிந்த பிறகுமே கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி போய் தாவீதேவர் ராஜாவாக்க அபிஷேகம் பண்ணினது எல்லாம் வச்சு நம்ம பார்க்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால்
சாமுவேலோட கர்த்தர் பகிர்ந்து கொள்கிற காரியத்தை பாருங்க. சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொள்கிறார் பாருங்க. அந்த 11ஆம் வசனம் சொல்கிறது, நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் செய்கிறது சாபத்தை கொண்டு வரணும் அறிஞ்சிருக்கிறான், அவனுக்கு தெரியாது கிடையாது. ஆனாலும் அவன் பிள்ளைகளை அவன் என்ன செஞ்சுட்டான்? அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்று தெரிந்த போதிலும் நீங்கள் அவர்களை கண்டிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அது அவர்கள் செய்த அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்கிறார். பிள்ளைகளை வளர்க்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர். பிள்ளைகள் தவறுகிறாள் என்று சொன்னால், தவறான பாதையில் செல்கிறாள் என்று சொன்னால் பெற்றோர் கட்டாயம் அவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை அடக்குவதற்கே பெற்றோர் பயப்படுறாங்க. ஒரே ஒன்று கண்ணு வச்சிருக்கிறேன் எப்படி சொல்ல, நாங்கள் ஒரு ஸ்கூல் வைத்திருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். அநேக பிள்ளைகளை குறித்து பெற்றோர் என்ன வந்து சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே பிள்ளையா இருக்கான் சார், எங்களை இது சொல்ல ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அவனை கண்டிங்க. இவர்கள் அவன் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அவனை சீரலை வைக்கிறதே பெற்றோராக தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கி கொடுக்குற ஒரு காரியம் மொபைல் ஃபோன். பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஸ்கூலில் ப்ராஜெக்ட்டு, ஸ்கூலில் கொஸ்டின் ஆன்சர்லாம் இதில் தான் பார்க்க சொல்லி இருக்கிறாள் என்று சொல்லி அவர்களும் அதை உண்மை நம்பி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற அத்தனை காரியமும் மொபைல் ஃபோன் மூலமாக இருக்கும். சில பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்கிற தவறு எத்தனையோ தர ஸ்கூலில் கூப்பிட்டு கண்டித்த போதிலும் பெற்றோருக்கு தெரியும், ஆனால் பிள்ளைகளை அடக்க மாட்டாங்க. பயம், சத்தம் போட்ட பிள்ளை போய் தற்கொலை பண்ணிடுவானோ, இருக்கதே ஒரு பிள்ளை தானே. ஆனால் வேதம் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம். பிள்ளைகள் தவறுகள் என்று சொன்னால் பெற்றோர் கட்டாயம் அவர்களை அடக்க வேண்டும், தவறை சுட்டி காட்ட வேண்டும். அது பெற்றோர் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதனால கடைசியில் கர்த்தர் இஸ்ரவேலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு பாருங்க. அதை கூட ஆண்டவர் சொல்றாரு, ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் வழியினாலாவது காணிக்கையினால நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி, ஒரே நாளில் ஏலியின் குமாரரும் இறந்து போவார்கள் என்று சொல்கிறார். அது அங்கே சொல்லலை, அது நடந்ததை பார்க்கிறோம். ஏலிக்கு புரிந்து விட்டது, சாமுவேல்கிட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி காலையில் கேட்குறாரு. அவரே ஃபர்ஸ்ட் சொல்லிடுற, கர்த்தர் சொன்னதெல்லாம் எனக்கு மறைச்சிடாதுன்னு. ஆனால் சாமுவேல் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? சொல்லி விடுகிறான். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அது என்ன காரியமாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு, சவுல் தவறு செய்யும்போது அதையும் போய் சுட்டி காண்பிக்கிறார் சாமுவேல். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், போய் அவன்கிட்ட சொல்லு, உன் மேலே மனஸ்தாபமே இருக்கிறேன் என்று சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் ராஜ்யபாரத்தை பிடுங்கி இன்னொருத்தன் கையில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. எல்லாவற்றையும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாமுவேல் சிறு வயதிலிருந்து நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். கடைசி வரைக்கும் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டார். சவுலை முதலாவது ராஜாவாக்கினார். அடுத்தது தாவீதை ராஜ்யத்தில் கொண்டு வந்தார், அபிஷேகம் பண்ணினார். அவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த காரணம், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை தான் மரியாள் சொன்னாங்க. காரணம், ஒரு திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வேலைக்காரரை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ எப்படி தெரியும்? இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இதில் அவர் என்ன நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் மறந்து விடக்கூடாது. சாமுவேல் நமக்கு முதலாவது ஒரு முன் உதாரணமாக காணப்படுகிறார். 2வது நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அந்த ஆதியாகமம் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு அருமையான ஒரு வாலிபனை பார்க்கிறோம், யோசேப்பு. சாமுவேல் அங்கே 7ஆம் வயதில் பிள்ளையாக இருக்கும்போதே பால் மறக்கப்படிக்கப்பட்ட வேலையிலே இருந்து அவர் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். இங்கே
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17 வயதுல யோசேப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறார். அங்கே 50 அதிகாரம் வரைக்கும் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தார்? ஒரு பரிசுத்தம். யோசேப்பு என்று சொன்னாலே பரிசுத்தம். அடிமையாக விற்கப்படுகிறார். சகோதரரால் பொறாமைய நிமித்தம் குழியில தள்ளப்படுகிறார். அடிமையாய் விற்கப்படுகிறார். அடிமையாய் வேலை செய்கிறார். அடிமையாய் வேலை செய்கிற போத்திபார் வீட்டில் கர்த்தர் போத்திபார் வீட்டை யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதித்தார் என்பதை போத்திபார் கண்டுகொள்கிறார். எல்லா வீட்டு காரியங்களையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார் போத்திபார். ஆனால் போத்திபாரின் மனைவியோ யோசேப்பின் மேல ஆசை வைத்து தவறாய் நடப்பதற்கு அவனை வருந்தி கூப்பிடுகிறத பார்க்கிறோம். ஆனால் யோசேப்போ கர்த்தருக்கு பயந்தவதனால ஒரு அருமையான வார்த்தையை சொல்வதை நம்ம பார்க்கலாம். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரம் 9 சொல்கிறது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இளம் வாலிபன், ஒரு பெண் தவறாய் நடப்பதற்கு அழைக்கிறாள். ஆனாலும் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, தன் வஸ்திரம் போனாலும் போகட்டும் என்று சொல்லி விட்டு விட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம். பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில தள்ளப்படுகிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வன் அல்லவா? சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நாள் ஒன்று வந்தது, அதே எகிப்து தேசத்திற்கு அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் அவனை உயர்த்தி வைத்தார். வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு வர வர கொடிய காலங்களுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. திரும்புற இடம் எல்லாம் பிசாசு பாவ கண்ணியை உங்களுக்கு வைத்திருக்கிறான். உங்களுக்கு வருகிற சோதனைகள் அநேகமாயிரமாய் இருக்கிறது. எந்த இடத்துல கண்கள் எங்க பார்த்தாலும் பாவமான காரியங்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறோம். நல்லதை தீமை என்று சொல்லி தீமையை நல்லது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அமெரிக்க தேசம் போன்ற தேசத்துல புதிதாய் ஒரு கலாச்சாரம் வந்து கொண்டிருக்கிறது. ஓக் என்கிற கலாச்சாரம். ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கும் போது ஆணா பெண்ணா என்று கேட்கவே கூடாது. அந்த ஃபார்ம்லே கிடையாது. மேலா ஃபீமேலாம் கேட்கக்கூடாது. அது வளர்ந்து வரும்போது அது ஆண் பிள்ளையா இருந்தா நான் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டேன்னா அது பொம்பளை பிள்ளையா தான் சொல்லுவேன். நான் பெண் சொன்னா அது பெண் தான். ஆனால் அது உண்மையாகவே அது ஆணாக தான் இருக்கும். ஆம்பளை பையன் ட்ரெஸ் போட்டு நான் என்று சொன்னால் நீங்கள் ஆண் என்று நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு அதை விலைக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லி சட்டமே அங்கே இருக்கிறது. ஜெண்டர் ப்ராப்ளம் நீங்கள் பயங்கரமாக இருக்கிறது அமெரிக்க தேசத்தில். எத்தனை பேர் கர்த்தர் அழகாய் படைத்த ஆண் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளாய் தங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு பெரிய பணக்காரர், அவருடைய மகன் முன்னுக்கு கொண்டாந்து அவனை வர சொல்றாங்க. ஆட்ட சாட்டமா இருக்கான், பொம்பளை பிள்ளை மாறி வர்றான். அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து ஏங்கி எழுகிறார். என் மகனே நான் இழந்து போனேன், ஏன்னா அந்த மகனை நம்ம பார்க்க முடியாது, பொம்பளை பிள்ளையா இருக்கான். எலான் மஸ்க் என்கிற சொல்கிற ஒரு பெரிய, நமக்கு தெரியும், அவரை மாதிரி பயங்கர பணக்காரர் கிடையாது அமெரிக்க தேசத்தில். அவருடைய மூத்த மகன் சேவியர் என்று சொல்லப்படுகிற பையன், அவனும் அப்படிதான். இன்னைக்கு பெற்றோர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். கலாச்சாரம் சீரழிவு செஞ்சது. அந்த கலாச்சாரம் இன்னைக்கு இந்திய தேசத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? சீரழிவு, கலாச்சார சீரழிவு. இன்றைக்கு நன்மை தீமை, தீமை நன்மை என்று சொல்லி கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேர் தீவிரவாதத்திற்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளே, யோசேப்பை போல உங்களை காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஒன்னே ஒன்று செய்யுங்க, ஆண்டவரே என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உங்க கையில என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், எந்த பாவம் என்னை அணுகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க, உண்மையாய் மனப்பூர்வமாய் அவர் கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, உயர்ந்த ஸ்தானத்துல தானியேல் போன்றவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடினாலே ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார்கள் அல்லவா?
உங்களையும் கர்த்தர் பெரிய ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பார். பாவத்துல விழுந்து விடாதீர்கள். பாவம் உங்களை அதால பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். உலகத்திலையும் நீங்க எல்லா விதத்திலும் உயர்த்தப்படவே முடியாது. அதனால கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. யோசேப்பு உங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அது மட்டுமில்லை, யோசேப்பிட்ட இன்னொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்து பகைத்து அவன் கண்ட சொப்பனத்தினாலே அவன் மேல பொறாமை கொண்டு, தகப்பன் அவனுக்கு மட்டும் பலவர்ண அங்கேயே வாங்கி கொடுத்தபடினாலே பொறாமை கொண்டு அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சதி ஆலோசனை பண்ணி அவனை குழியில தள்ளி, ஆனா இந்த மூத்த சகோதரன் ரூபனுக்கு மட்டும் ஒரு இளகிய மனம் இருந்தபடினாலே அவனை மீதியான இடத்தில் விற்று போட்டு அடிமையாய் விற்று போட்டு அங்கிருந்து எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, எந்த சகோதரர்கள் குழியில தள்ளினார்களோ அவர்கள் யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பஞ்ச காலத்துல கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் வைத்தார். எகிப்துல தான் உணவு உண்டு என்று கானான் தேசத்துல இருக்கிற யாக்கோபின் குடும்பம் கேள்விப்பட்டு யோசேப்பின் சகோதரர் எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். யோசேப்புக்கு முன்பாக நிற்கிறார்கள். கடைசியில யோசேப்பு அவர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிறான். யார் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறான். பயப்படுறாங்க. நம்ம இவனுக்கு தீமை செய்தோமே, இவன் இப்ப நமக்கு பெரிய பதவியில இருக்கிறானே, இவன் நமக்கு ஏதாவது செய்து விடுவானோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள். ஆனா அவன் சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த காரியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7ஆம் வசனத்தை பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். பாருங்க அவனுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் நம்மள எப்படி இருப்போம், நீ செஞ்சல பாரு, இன்னைக்கு உனக்கு நான் என்ன பண்றேன் பாருன்னு நினைப்பேன். ஆனால் அவன் சொல்லாம பாருங்க, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே, நீங்க தீமைக்காக தான் செஞ்சாலும் அவர் உங்களை ரட்சிக்க முடியாது என்ன முன்னமே அனுப்பினார். பூமியில இஸ்ரவேல் வம்சம் ஒளிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக, உங்களை ஆதரிப்பதற்காகவும் காப்பதற்காகவும் தேவன் என்னை முன்னமே இங்கே அனுப்பினார். யோசேப்பு எகிப்துக்கு வராவிட்டால் இஸ்ரவேல் அன்றைக்கு காக்கப்பட்டிருக்கவே முடியாது. இஸ்ரவேல் வம்சம், யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டவன், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் என்பவர் இருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் முடிவை முன்னறிந்த தேவன் அதற்கு முன்பாகவே 17 வயசுல அங்கே போகிறார். 30 வயசுல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வருகிறார். 13 வருடம் அவர் பட்ட பாடுகள். ஆனா அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. கர்த்தர் தான் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பி ஜீவ ரட்சனை செய்தார் என்று சொல்கிறார். எவ்வளவு தாராள மனப்பான்மை அவருக்கு. நமக்கு எத்தனை பேர் எத்தனை நமக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், செயல்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. யோசேப்பை போல மனப்பூர்வமாய் மன்னித்து விடுங்கள். வஞ்சகம், பகை, கபடு மனசுல வச்சிருக்கவே கூடாது. மன்னித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம செய்த பாவத்தை மனசுல வச்சிருந்தா அன்னைக்கு நிலைநிற்க முடியுமா? அவர் மன்னித்து மறந்து விடுகிற தெய்வன் அல்ல. முதுகுக்கு பின்னாக நம்முடைய பாவங்களை எரிந்து போடுகிறவர். கடல் சமுத்திரத்தின் ஆழத்துல நம்முடைய பாவங்களை எரிந்து போடுகிற தெய்வன். அதே சுபாவம்தான். யாரை குறித்தும் பகை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு விரோதமா இப்படி பேசினாங்களே, இப்படிலாம் செயல்பட்டார்கள், வேண்டாம். மனப்பூர்வமாய் மன்னிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷனும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். தாவீது. தாவீது என்றாலே எல்லாருக்கும் தெரியும், சங்கீதக்காரன் தாவீது என்று தான் நம்ம சொல்கிறோம். எவ்வளவு அருமையாய் சங்கீதங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வேதனையான சூழ்நிலையில இருக்கலாம், சஞ்சலமான நேரங்களா இருக்கலாம், சந்தோஷமான நேரங்களா இருக்கலாம். சங்கீதம், இந்த சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது எவ்வளவாய் நம்மை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, எவ்வளவாய் நம்மை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கிறது. சங்கீதங்கள்
வேதத்தில் பார்க்குறோம், சங்கீதனாலும் கீர்த்தனையினாலும் கர்த்தரை பாடி உங்கள் இருதயத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த தாவீது கர்த்தரை நான் எக்காலத்திலும், சங்கீதம் 34:1 சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாரு. புலி வருது, கரடி வருது, சிங்கம் வருது. அவர் எப்படி சொல்கிறாரு, அதை வாயை கிழித்து போட்ட, ஆட்டை கிழித்து போடுற மாதிரி யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். துதித்து கொண்டே இருந்தபடினால்தான் அந்த கர்த்தருடைய பலன் அவரை தாங்கினது. கர்த்தருடைய பலன் அவருக்குள்ளே வந்தது. ஆட்டை போல இதெல்லாம் பிச்சு போடுறதை பார்க்கிறோம். கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறார். கோலியாத்து அப்படி கெர்ச்சிக்கிறான். ஆனா இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எப்படி தூஷணமாய் பேச முடியும்? சவாலோடு போகிறான். நான் யாருடைய நாமத்தில் உங்ககிட்ட யுத்தம் பண்ண வருகிறேன்னு தெரியுமா? நீ யாருடைய நாமத்தை நிந்தித்தாயோ அந்த நாமத்தில் நான் உங்களோட யுத்தம் பண்ண வருகிறேன் என்று சொல்லி கவனினாலும் கல்லினாலும் ஒரே கல்லினால கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினான் அல்லவா. காரணம், கர்த்தராகிய தேவனுக்காக அவன் கொண்டிருந்த வைராக்கியம். எப்படி என் ஆண்டவரை மற்றவர்கள் தூஷணமாய் சொல்ல முடியும்? அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம். எவ்வளவு பெரிய ராட்சசனாய் இருந்த கோலியாத்தை கண்டவன் பயப்படவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படி வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனிதர்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ராட்சசம் போல எழும்பி நிற்கிற பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல இருக்கிறவனில் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்தபடினால்தான் தன் மகன் அப்சலோமால் விரட்டப்படும் போதும், சவுலினாலே வேட்டையாடும்படி சவுல் அவனுக்கு விரோதமாக எழுப்பி வரும்போதும் இங்கெல்லாம் போய் ஒழித்து கொண்டார். ஆனா அப்பெல்லாம் சோர்ந்து போகவே இல்லை. பாரம் இருந்தாலும் சங்கீதத்தினாலே அதை பாடினார். எல்லா சூழ்நிலையும் சொல்லுகிறார், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நன்மையோ தீமையோ எது வந்தாலும் பரவாயில்ல. சிமேயை அவனை தூஷிக்கிறான், கற்களை அவன் மேல எரிகிறான். அப்சலோமுக்கு தப்பி அவன் ஓடி போகும்போது அவன் கூட வந்தவங்க சொல்லுகிறாங்க, சிமேவை நான் வெட்டி கொண்டு போடட்டுமான்னு. ஆனா அவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் அனுமதித்தார்னா நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். கர்த்தர் அவனை தூஷிக்க சொல்லி இருந்தா நான் அதை கேட்டுதான் ஆவேன் என்று சொல்லி தடை பண்ணுகிறான். ஒருத்தரையும் அவனை கொண்டு போட அவன் அனுமதிக்கவே இல்லை. அவனுக்கு தெரியும், தேவன் அனுமதிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு திரும்பமாய் கொண்டு வந்த இடத்துல நிறுத்துவார் என்பது தெரியும். அவ்வளவாய் அநேக தீர்க்க தரிசனங்களை கூட அவன் சொல்லி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அநேக சங்கீதங்களால் பாடப்பட்டு இருக்கிறது. காரணம், அவன் தேவனோடு தன் நேரங்களை செலவழித்தபடினாலே நடைபெறுகிற காரியங்கள் அந்த சங்கீதத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தாவீதை போல கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்த ஒரே ஒரு தவறு, பத்சேபாவிடத்துல தவறு, உரியாவை கொன்று போட்டது. அதை தவிர வேதம் சொல்கிறது, என் தாசனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நமக்கும் தேவனிடத்தில் வருகிற சாட்சி தேவையா இருக்கிறது அல்லவா? தேவனாலே சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தாவீது. சாமுவேலை போல கீழ்ப்படிவும், யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், பகை உணர்ச்சியை வைக்காமல் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம். தாவீதை போல துதிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, தேவனுக்கு சித்தமானது எல்லாம் நிறைவேற்றுவர்களாய் காணப்படுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு முன்மாதிரி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பரலோக மேன்மையை தெரிந்து தாழ்மை அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவோடு உள்ள உறவுல கொஞ்சம் கூட பிரியாமல் ஜெபம் பண்ணுகிறவராய், மனதுருக்கம் உள்ளவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக உங்களுக்காக தன் விலையேற பெற்ற ரத்தத்தை சிலுவையில சிந்தி
நம்மை ரட்சித்து அவரோடு என்றென்றைக்கும் வாழும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்களா? அவரே நமக்கு முன்மாதிரி. இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்கள், தெய்வம் கேரக்டர்ஸ் எதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகளில் நாம் வாழும்போது கர்த்தருடைய நாமம் நம்முள்ள மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தரும் நமக்கு மேலே பிரியமாய் இருக்கிறவராய் மாறுகிறார். நாள் ஒன்று வரும், அவருடைய சமூகத்தில் உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி அவர் தன்னோடு நம்மை இணைத்து என்றென்றுமாய் அவரோடு கூட வாழும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் வேதத்தை அதிகமாய் வாசிப்போம், தியானிப்போம். அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கேரக்டர்ஸை படிக்கும் போதும் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கை அதன் மூலமாய் தீயதை எடுத்து போடவும் நன்மையானதை பின்பற்றும்படியாய் இந்த ஒரு சட்ட புஸ்தகம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கும் அப்பா, நாங்கள் ஆண்டவரே பார்த்த 3 மனிதர்கள், சாமுவேலின் கீழ்ப்படிதல், யோசேப்பின் பரிசுத்தம், பகையை மறைத்து நன்மை செய்கிற குணம், தீமைக்கு நன்மை செய்த குணத்தை பார்க்கிறோம்ப்பா. தாவீது உமக்கு ஏற்றதை சித்தமானதை செய்கிறவன், எப்பொழுதும் ஆண்டவரே துதித்த நாளே உம்மை மகிமைப்படுத்தின ஒரு புருஷன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்கள் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்களப்பா. இவர்களை நோக்கி பார்க்க உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிச்சுவடுகளை வைத்து போய் இருக்கிறீர் என்று பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறாரே, அதை பின்பற்றி நாங்கள் நடக்கும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே உம்மை சந்திக்கும் வரை இந்த பூ உலகத்தில் ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளை வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. பாவத்தின் வஞ்சனையில் விழுந்து போய் விடாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். பெற்றோரின் கண்ணீரின் ஜெபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கட்டும். படித்து விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. கடன் பிரச்சனையில வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஆண்டவரே விடுதலையை கொடுங்கப்பா. எதிர்பாராத இடத்திலிருந்து பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.